எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி மின் வேதியியல் நீட்டை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த லெசனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றது, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்த வைக்கிறது எப்படி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன, அதாவது மின்சாரத்தை கொடுத்து வேதி வினைகளை நடத்த வைக்கிறதும், அப்புறம் வேதி வினைகளின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்றதும் எப்படி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நடைமுறை செயல்முறையை பத்தி பார்க்கறது தான் இந்த லெசனோட அப்ஜெக்டிவ். சரியா? சோ ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டு கெமிக்கல் ரியாக்ஷன், தென் கெமிக்கல் ரியாக்ஷன் டு எலக்ட்ரிசிட்டி. மின்சாரம் மூலமாக வேதிவினை, வேதிவினையை கொடுத்து வேதிவினையை நிகழச் செய்து மின்சாரத்தை உற்பத்தி பண்றது. சோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மின்பகுளி அப்படிங்கிறது என்ன, எலக்ட்ரோலைட் அப்படின்னா என்ன, எலக்ட்ரோலைட் மின்பகுளி. சோ மின்பகுளி அப்படிங்கிறது ஒரு அமில கரைசலாகவோ இல்ல ஒரு கார கரைசலாகவோ இல்ல ஒரு உப்பு கரைசலாகவோ இருக்கலாம். என்ன, அதாவது வந்து ஒரு அசிட்டிக் சொல்யூஷன், அசிட்டிக் ஆர் பேஸ் சொல்யூஷன், அசிட்டிக் ஆர் பேஸ் சொல்யூஷன், அமில கரைசல், அமிலம் அல்லது கார கரைசல், அல்லது சால்ட் சொல்யூஷன், உப்பு கரைசல், உப்பு கரைசல். இப்படி இருக்கக்கூடிய ஒரு லிக்விட தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் a லிக்விட், ஒரு திரவம். பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா இது டைலூட் லிக்விடா இருக்கும், அதாவது நீர்த்த திரவமா இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு HCl எடுத்துக்குவீங்க, இல்ல H2SO4 எடுத்துக்குவீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்குவீங்க, இல்ல சோடியம் குளோரைடு எடுத்துக்குவீங்க, பொட்டாசியம் குளோரைடு எடுத்துக்குங்க. சரியா? CH3COOH எடுத்துக்குங்க, CH3COONA எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு அமிலத்தையோ ஒரு ஆசிட்டையோ இல்ல ஒரு சால்ட், ஒரு உப்பையோ எடுத்துக்கிட்டு, இல்ல வந்து ஒரு பேஸ், ஒரு காரத்தை எடுத்துக்கிட்டு, அத ஏதாச்சும் ஒரு சால்வன்ட்ல, ஏதாச்சும் ஒரு கரைப்பான்ல போட்டு கரைச்சிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும், ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும், கரைசல் கிடைச்சிரும். சோ இப்படிப்பட்ட ஒரு கரைசலை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மின்பகுளின்னு சொல்றோம். சோ இந்த லெசன்ல நம்மளோட அப்ஜெக்டிவ ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அடிப்படையா தேவைப்படக்கூடியதுதான் என்ன, இந்த மின்பகுளி, எலக்ட்ரோலைட். நீங்க மின்சாரத்துல இருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வரணும்னாலும் இல்ல கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி வரணும்னாலும் உங்களுக்கு அடிப்படையில் என்ன தேவை, எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது தேவை. சரி, இப்போ இந்த எலக்ட்ரோலைட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒண்ணு நம்ம கரண்ட கொடுப்போம், இல்லைன்னா இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட வெளியே எடுப்போம். இதுக்கு மின்னோட்டத்தை நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா இந்த மின்பகுளியிலிருந்து மின்னோட்டத்தை வெளியே எடுக்கணும். இது ரெண்டையுமே செய்யறதுக்கு நமக்கு யூஸ் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோட்ஸ். என்ன, எலக்ட்ரோட்ஸ், மின்வாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மின்வாய்கள் அப்படின்னா நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு, ஒன்னு கேத்தோட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆனோட். அதாவது எதிர்மின்வாய், இன்னொன்னு என்ன, நேர்மின்வாய். தமிழ்லையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேத்தோடு ஆனோடுன்னு வார்த்தைகள்ல எழுத முடியும். எதிர்மின்வாய்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல, கேத்தோடுன்னு எழுதி இருந்தாலுமே அதுக்கு என்ன அர்த்தம், எதிர்மின்வாய்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சோ இங்கிலீஷ் அப்படி தமிழ்ல எழுதி இருந்தாலும் you have to understand. ரைட், அண்டர்ஸ்டுட். இப்போ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திரவ கரைசல் இருக்குது, இல்ல ஒரு லிக்விட் இருக்குது. இந்த லிக்விட்ல மின்னோட்டம் போகணும் அப்படின்னா, மின்னோட்டம் அப்படின்னாலே யாரு, கரண்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே யார் உள்ள வந்துருவா, எலக்ட்ரான்களோட ஃப்ளோ இருக்கணும். ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ். சார்ஜஸ்
ஃப்ளோ ஆகுதுனால எலக்ட்ரான்ஸ் தான் என்ன ஆகுது, ஓடுதுன்னு அர்த்தம். அதாவது எலக்ட்ரான்களின் ஓட்டம், எலக்ட்ரான்கள் அல்லது மின்னூட்டங்களின் ஓட்டம், மின்னூட்டங்களின் ஓட்டம். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மின்னூட்டங்களை ஓட வைக்கணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு கரண்ட் கிடைக்கணும் அப்படின்னா அங்க என்ன இருக்கணும்னா மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உங்களால உருவாக்க முடிஞ்சிச்சுனா தான், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாக்க முடிஞ்சதுனா தான் உங்களால என்ன பண்ண முடியும், எலக்ட்ரான்களை ஓட வைக்க முடியும். சோ தட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கரண்ட் கிடைக்கும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்துச்சுனா தான் உங்களுக்கு என்ன வரும், கரண்ட் அப்படிங்கிறது வரும். மின்னழுத்த வேறுபாடு இருந்தா தான் கரண்ட் வரும். இந்த மின்னழுத்த வேறுபாடு பல்வேறு வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல உபயோகப்படுத்தப்படும். மின்னழுத்த வேறுபாடு ஒரு சில இடங்கள்ல வரும். திட்ட மின்னழுத்தம்னு நம்ம சொல்லுவோம். திட்ட மின்னழுத்தம், ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் ஆர் இஎம்எஃப், இஎம்எஃப் சொல்லுவோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தமிழ்லையும் இஎம்எஃப் அப்படிங்கிறது வரும். சரியா, மின் இயக்கு விசை. சோ இந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் செய்து, மூணையுமே பயன்படுத்தக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்டா சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். பொதுவா மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எலக்ட்ரான்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடணும் அப்படின்னா ஒரு இடத்துல எலக்ட்ரான்களோட அழுத்தம் அதிகமாகவும், அதாவது ஒரு இடத்துல எலக்ட்ரான்கள் அதிகமாகவும் இன்னொரு இடத்துல எலக்ட்ரான் கம்மியாகவும் இருக்கணும். ஒரு இடத்துல எலக்ட்ரான் அதிகமாகவும் இன்னொரு இடத்துல எலக்ட்ரான் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா தான் அங்க என்ன இருக்குதுன்னு அர்த்தம்னா மின்னழுத்த வேறுபாடுன்னு இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அப்போ எலக்ட்ரான்களை அதிகப்படுத்துறதுக்கு இல்லாட்ட எலக்ட்ரான்களை அதிகமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது தான் கேத்தோட். எக்ஸஸ் எலக்ட்ரான் எங்க இருக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேத்தோட்னு சொல்லுவோம். சரியா, அதிக எலக்ட்ரான்கள். எங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபிஷியன்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ, எங்க டிஃபிஷியன்ட் எலக்ட்ரான்ஸ், குறைந்த எலக்ட்ரான்கள் இருக்குதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனோடுன்னு சொல்லுவோம் அல்லது நேர்மின்வாய்னு சொல்லுவோம். சரி, சோ உங்ககிட்ட ஒரு கேத்தோடு ஒரு ஆனோடு இது ரெண்டும் சேர்ந்த ஒரு செட்டப் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல மின்னழுத்தம் அதிகமாகவும் இன்னொரு இடத்துல மின்னழுத்தம் கம்மியாகவும் இருக்கும். சோ தானாகவே ஒரு மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது உருவாகிடும். சோ எலக்ட்ரான்கள் மின்னழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட ஒரு கேத்தோடு ஒரு ஆனோடு இது ரெண்டும் சேர்ந்த ஒரு செட்டப் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துல எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸும் இன்னொரு இடத்துல டிஃபிஷியன்ட் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். சோ தட் ஒரு இடத்துல அதிகமான பொட்டன்ஷியலும் இன்னொரு இடத்துல கம்மியான பொட்டன்ஷியலும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். அப்ப என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் ஓட ஆரம்பிச்சிடும். சரி, இப்ப நான் இந்த ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற வார்த்தையை நான் எப்போ உபயோகப்படுத்துவேன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட கேத்தோடு மட்டும் இருக்கக்கூடிய செட்டப் இருக்குது இல்ல ஆனோடு மட்டும் இருக்கக்கூடிய செட்டப் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், கேத்தோடு மட்டும் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரோடு இருக்குது, அதை கொண்டு போய் நான் ஒரு மின் பகுதியில வச்சிருக்கேன், ஒரு எலக்ட்ரோலைட்ல வச்சிருக்கேன். இல்ல ஒரே ஒரு ஆனோடு இருக்குது, அதை ஒரு மின் பகுதியில வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கேத்தோட்ல தேவையை விட அதிகமான அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஒரு எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கும், இல்ல ஆனோட்ல தேவைக்கு கம்மியா எலக்ட்ரான்கள் இருக்கும். சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்தோடு மட்டும் ஒரு பொட்டன்ஷியலா எக்ஸஸான ஒரு பொட்டன்ஷியலை வச்சிருக்கோம், அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். கேத்தோட்ல மட்டும் என்ன இருக்கும், ஒரு எக்ஸஸ் பொட்டன்ஷியல் இருக்கும். ஆனோட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபிஷியன்ட் பொட்டன்ஷியல், ஒரு குறைஞ்சபட்ச மின்னழுத்தம் இருக்கும், குறைந்த மின்னழுத்தம். அதாவது கேத்தோட மட்டும் வச்சீங்கன்னா மின்னழுத்தம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும், திட்ட மின்னழுத்தம் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் வலிவா இருக்கும். ஆனோட்ல பாத்தீங்கன்னா திட்ட மின்னழுத்தம் நெகட்டிவா இருக்கும். ஓகே, மின் இயக்கு விசை அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செட்டப் ரெடி ஆயிருச்சு, உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரியாக்ஷன் நடத்துறீங்க,
ஒரு வேதிவினையை நிகழச் செய்றீங்க. தானாவே ஒரு வேதிவினை நடக்குது. அந்த வேதிவினையின் மூலமாக நீங்களாவே ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மின்னழுத்த வேறுபாட்டை சர்க்யூட்ல கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கரண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பட் அந்த கரண்ட நீங்க என்ன பண்ணல? யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. கரண்ட் கிடைச்சு ரெடியா இருக்குது. ஒரு பேட்டரி உங்க கையில இருக்குது. அப்படின்னா அந்த பேட்டரி கொடுக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுக்கு பேர் என்ன பேரு? மின்னியக்கு விசை. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாங்க எப்ப பயன்படுத்தணும்? இந்த பேட்டரியை கொண்டு போய் நீங்க சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். கனெக்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சோ இது எல்லாமே ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய வார்த்தைகள். எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன? எலக்ட்ரோலைசிஸ், மின்னாற்பகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மின்னாற்பகுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுக்குள்ள கொடுக்கும் போது உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்குது, ஒரு மின்பகுளி கரைசல் இருக்குது. இந்த கரைசலுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? எலக்ட்ரிக் கரண்ட கொடுக்குறீங்க. இப்படி எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்கிறது மூலமா இந்த கரைசல்ல இருக்கக்கூடிய அயனிகளை தனித்தனியா பிரிக்கிறது. சரியா? அதாவது இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா இதுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரிடக்ஷன் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் சேர்ந்து நடக்கும். எப்போ நீங்க கரண்ட கொடுக்கும்போது உங்ககிட்ட இந்த இதுல இருந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இது சேர்ந்து கிடைக்கும். சோ இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இதோட எண்ட்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் சரியா, இதோட அயன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா பிரிகடைஞ்சிருக்கும். சோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா என்ன இருக்கும் அப்படின்னா, இதோட அயன்ஸ் வந்து பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய அயன்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும்? அயன்ஸ் செப்பரேட் ஆயிருக்கும். ஒரு மின்பகுளி கரைசலின் வழியே ஒரு மின்பகுளி கரைசல் இருக்குது. இதுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? மின்னோட்டத்தை கொடுக்குறீங்க. அப்படி மின்னோட்டத்தை கொடுக்கும்போது அந்த மின்பகுளி கரைசல்ல ஆக்சிஜனேற்றம் அப்புறம் ஒடுக்கம் இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்கும். சரியா? அதாவது இந்த ரெண்டு விஷயம் எப்படி நடக்கும்? ஒரு வேதிவினையின் மூலமாக நடக்கும். இந்த வேதிவினை நடக்குதுன்னா இந்த மின்பகுளி கரைசல் அதோட அயனிகளை என்னாகும்? பிரிகை அடையும். சரியா? இதுல இருக்கக்கூடிய அயனிகள் என்னாகும்? பிரிகை அடையும். சோ இப்படி இந்த பிரிகை அடையக்கூடிய இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்ன பேருன்னா, இந்த ப்ராசஸுக்கு தான் என்ன பேரு? மின்னால் பகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. மின்சாரத்தை கொடுத்து ரெண்டா வெட்டுறது, பகுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேரு. எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. எலக்ட்ரோலைசிஸ் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப காப்பர் சல்பைட் இருக்குது. இந்த காப்பர் சல்பைட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க? கரண்ட கொடுக்குறீங்க. என்ன பண்றீங்க? கரண்ட கொடுக்குறீங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த காப்பர் 2 எலக்ட்ரான்களை இழக்கும். இந்த சல்பேட் SO4 2 எலக்ட்ரான்களை ஏற்கும். யாரு 2 எலக்ட்ரான்களை அக்செப்ட் பண்றாங்களோ அது வந்து ரிடக்ஷன் ஆயிருக்குது, ஒடுக்கம் அடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான்களை ஏத்துக்கிட்டு அதுக்கு பேர் என்ன பேரு? ஒடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. யார் எலக்ட்ரான்களை இழந்திருக்காங்களோ அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஆக்சிஜனேற்றம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? மின்னாற்பகுத்தல். சோ காப்பர் சல்பேட்டை காப்பர் 2+ தனியாகவும் SO4 2- தனியாகவும் சரியா பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேரு? மின்னால் பகுத்தல், அதாவது எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த ரெண்டும் சேர்ந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. என்ன பேரு? ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் சேர்ந்தது என்ன? ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அதாவது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. சோ எந்த ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மின்பகுளியை நீங்க ரெண்டா பிரிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அதுல இருக்கக்கூடிய அயனிகளை பிரிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அங்க ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கண்டிப்பா நடந்தே தீரும். அதாவது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை அப்படிங்கிறது நடந்தே தீரும். சரியா? இதுதான் நீங்க ரெண்டாவதா தெரிஞ்சுக்க வேண்டிய மின்னாற்பகுத்தல் அப்படிங்கிறது தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டெக்னிக்கல் டேர்ம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த மின்பகுளியோட ஒரு சில பண்புகளை தெரிஞ்சுக்கணும். இந்த மின்பகுளி அப்படிங்கிறது மின்சாரத்தை கடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின்பகுளியின் மின்தடை. மின்பகுளியின் மின்தடை.
சோ மின்தடை அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம்ஸ் லா, ஓமின் விதி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இல்ல எந்த ஒரு திரவமா இருந்தாலும் அது வழியா மின்னோட்டம் செல்லணும்னா, அது வழியா கரண்ட் போகணும்னா மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது வேணும். சோ இந்த மின்னழுத்த வேறுபாடு கரண்ட்டுக்கு, அதாவது மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவுல இருக்கும். இதுதான் ஓம் லா. அட் ஸ்டெடி டெம்பரேச்சர்ல இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது மாறாத வெப்பநிலையில மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவுல இருக்கும். மின்னோட்டம் அதிகமா வேணும்னா மின்னழுத்த வேறுபாடும் அதிகமா இருக்கணும். அதிகமான கரண்ட் வேணும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் அதிகமா இருக்கணும். சோ V is proportional to I and V equal to I into ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இந்த ப்ரொபோர்ஷனலை ஈக்குவல்ட்டா மாத்தும் போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா R ன்னு சொல்லுவோம். அதுதான் என்ன? ரெசிஸ்டன்ஸ், மின்தடை. மின்தடை. சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எலக்ட்ரான்கள் அந்த பொருளின் வழியாக ஓடும் போது அந்த பொருள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டம்ல என்ன ஆயிட்டு இருக்கும்? ஜம்ப் ஆகி மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்போ அந்த பொருளோட ஸ்ட்ரக்சர், அந்த பொருளோட வடிவமைப்பு, சரியா, அதுல இருக்கக்கூடிய அணுக்களோட அமைப்பு, இது எல்லாமே சேர்ந்து எலக்ட்ரான்களுக்கு ஒரு தடையை உண்டாக்கும். உதாரணத்துக்கு காப்பர் வழியா இந்த எலக்ட்ரான்கள் ஓடுது அப்படின்னா காப்பர் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்களை ஈஸியா கடத்தக்கூடியதா இருக்கும். அதனால காப்பர்ல மின்தடை கம்மியா இருக்கும். காப்பரோட மின்தடை எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை இருக்குதுன்னா இந்த மரக்கட்டையில வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான்களால ஓட முடியாது. ஒரு மரக்கட்டையில மின்தடை ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். சோ ஒவ்வொரு பொருளோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது நமக்கு தெரியும் ஏற்கனவே. சோ இந்த ஆர் அப்படிங்கிறது ஜெனரலா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உருளை வடிவத்துல ஒரு ஒயர், ஒரு கம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பி வழியா தான் என்ன ஆகணும்? எலக்ட்ரான்கள்லாம் ஓடணும். சிம்பிளா சொல்றேன். எலக்ட்ரான்கள்லாம் ஓடணும். இப்போ இந்த கம்பியோட நீளம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான்களுக்கான மின் தடையும் அதிகமா இருக்கும். R is proportional to என்ன? L. நீளம் அதிகமான நீளத்துக்கு ஓட வேண்டி இருந்துச்சுன்னா மின் தடையும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த கம்பியோட குறுக்கு வெட்டு பரப்பு, இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா, இந்த ஏரியா ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயா போக முடியும். நிறைய ஏரியா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்களால ஃப்ரீயா போக முடியும். அப்ப R is inversely proportional to area. அப்ப நான் இங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த மின் தடை அப்படிங்கிறது நீளம், பரப்பு, இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். R is proportional to L by A. அப்ப மூணாவதா வரக்கூடிய விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் போடும்போது அந்த மூணாவதா ஒரு கான்ஸ்டன்ட் வருது பாத்தீங்களா, அது யாரா இருக்கணும்னா இந்த மெட்டீரியலுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக்கான வேல்யூவா இருக்கணும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரோன்னு சொல்லுவோம். இந்த மெட்டீரியலோட ஆட்டம்ஸ் எப்படி இருக்குது, இந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதாவது அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, அணுக்களோட அமைப்பு எப்படி இருக்குது, அதை அடிப்படையா வச்சு என்ன இருக்கணும்? இந்த ரோ இருக்கணும். இந்த ரோ இருக்கணும். அப்ப இந்த ரோ அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். என்ன பேரு? ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா தன்மின் தடையன்னு சொல்லுவோம். கெமிஸ்ட்ரியில நியம மின்தடை அப்படிங்கிற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ண போறோம். நியம மின்தடை எண், இல்லாட்டா நியம மின்தடை எண்ணு சொன்னாலும் தப்பு கிடையாது. சோ ரோ அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஆர் ஏ பை எல். ரோ ஈக்குவல் டு ஆர் இன்டு ஏ பை எல். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய பண்பு. மின்தடையில நியம மின்தடை எண், இந்த வார்த்தை, இந்த ப்ராப்பர்ட்டி ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல். இதோட யூனிட் பாத்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது மின்தடை. மின்தடைக்கான அலகு வந்து ஓம். இந்த சிம்பிள சொல்லுவோம் ஓம். ஏரியாக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர், லென்த்துக்கு மீட்டர். சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதோட அலகு என்னவா இருக்கும்னா ஓம் மீட்டர். ரோக்கான அலகு என்ன? ஓம் மீட்டர். சரியா? இது நியம மின்தடை, ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதுக்கு அப்படியே எதிரா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் மின்தடை. அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மின் கடத்து திறன் கம்மியா இருக்கும். சரியா? இதுக்கு அப்படியே எதிரா இருக்கக்கூடிய வார்த்தை ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிரில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ், நியம கடத்துத்திறன் சொல்லுவோம். நியம கடத்துத்திறன்.
ஓகே, தட் இஸ் கப்பா அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கெமிஸ்ட்ரியில சொல்றோம். பிசிக்ஸ்ல வந்து சிக்மாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். கப்பா அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா 1/ρ. கப்பா அப்படிங்கிறது யாருன்னா 1/ρ. ஸோ 1/ρ அப்படின்னா ரோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் R இன்ட்டு ரோ சீக்வல் என்ன வரும் RA/L வரும். சரியா? அண்ட் கப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா L/RA. இதுல L/A அப்படிங்கிறது யாருன்னா முக்கியமான ஆளு. நம்ம எந்த மாதிரியான ஒயர் எடுத்திருக்கோமோ, இங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒயர் வழியா எலக்ட்ரான்கள் போறதை நம்ம கெமிஸ்ட்ரியில படிக்க போறது இல்ல. ஒரு சொல்யூஷன் வழியா எலக்ட்ரான்கள் போறதை தான் நம்ம படிக்க போறோம். அப்ப L அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்திருக்கக்கூடிய, சரியா, நீங்க எடுத்திருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் இருக்கு பாத்தீங்களா, மின்பகுளி. அந்த மின்பகுளி எவ்வளவு நீளத்துல அமைஞ்சிருக்குது. சரியா? L அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மின்பகுளி அடைபட்டிருக்கும் நீளம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கான். மின்பகுளி அடைபடும் நீளம், அதாவது லென்த் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். சிம்பிளா இப்போதைக்கு வச்சுக்கலாம், லென்த் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் கெமிஸ்ட்ரியில. ஏ அப்படிங்கிறது அதோட குறுக்கு வெட்டு பரப்புன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏ அப்படிங்கிறது என்ன? கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் எலக்ட்ரோலைட். குறுக்கு வெட்டு பரப்பு, குறுக்கு வெட்டு பரப்பு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்படி வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்க. இப்படி என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்க. இந்த பாக்ஸ்ல தான் வந்து பார்த்தோம்னா எதை ஃபில் அப் பண்ணிருக்கீங்க? மின்பகுதியை நிரப்பி வச்சிருக்கீங்க. இந்த பாக்ஸோட நீளம் இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம், இந்த நீளம் தான் L. எலக்ட்ரான்கள் இப்படி போகுதுன்னா, எலக்ட்ரான்கள் இப்படி டிராவல் பண்ணுது அப்படின்னா இந்த நீளம் தான் L. இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, எது? இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஏரியா, ஆர்எல்ஸ் இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஏரியா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா A, குறுக்கு வெட்டு பரப்பு. சரியா? சோ இது ரெண்டு எதை அடிப்படையா வச்சு அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மின்பகுளியை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது அடிப்படையா வச்சு அமையும். இதை நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் செல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். என்ன வார்த்தையை வச்சு சொல்லுவோம்? செல் கான்ஸ்டன்ட். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கல மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செல்னா களம், கல மாறிலி. ஓகேயா? சோ இத வந்து பாத்தீங்கன்னா L/A. ஓகேயா? அப்ப rho is equal to R into L/A. இது ஃபுல்லாவே ஒரு கான்ஸ்டன்டா இருக்கிறதால மேபி R into ஒரு கான்ஸ்டன்ட் K ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்படி வரும். சோ நியம கடத்துத்திறனை நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா மின் தடை அப்படிங்கறத அடிப்படையா வச்சு சொல்லியிருக்கேன். சோ R அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மின் தடைன்னு சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நேர் எதிரா இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டக்டன்ஸ். என்ன வார்த்தை? கண்டக்டன்ஸ். மின் கடத்து எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், மின் கடத்து எண். இந்த மின் கடத்து எண் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சி, இந்த ஆருக்கு அப்படியே எதிரா இருக்கும். அப்ப நீங்க இங்க நீங்க போடும்போது C is equal to 1/R. இந்த நம்ம நியம கடத்துத்திறனை எழுதும் போது கப்பா is equal to L/A தனியா இருக்குது, அதை விட்டுருங்க. L/A தனியா இருக்குது, அதை விட்டுருங்க. இந்த 1/Rக்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா C போட்டுக்கலாம். சோ கப்பா is equal to C into L/A. இப்போ நீங்க எடுத்துக்கக்கூடிய செல் கான்ஸ்டன்ட் 1 இருந்துச்சு அப்படின்னா, செல் கான்ஸ்டன்ட் 1 இருந்துச்சுன்னா அது எப்படி 1 இருக்கும்? லென்த் 1 மீட்டர்னும் ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா, இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னும் இந்த நீளம் 1 மீட்டர்னு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செல் கான்ஸ்டன்ட் என்ன வந்துரும்? 1 மீட்டர் பவர் மைனஸ் 1 வந்துரும். ஏன்னா L/A தானே, மேல மீட்டர் கீழே மீட்டர் ஸ்கொயர். சோ இதுக்கு யூனிட் மீட்டர் பவர் மைனஸ் 1. சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா கப்பா ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? C க்கு ஈக்குவல் ஆயிரும், மின் கடத்தி எண்ணுக்கு சமமாயிரும். அதாவது
நியம கடத்தி எண் அப்படிங்கிறது மின் கடத்தி எண்ணுக்கு நியம கடத்து திறன் அப்படிங்கிறது மின் கடத்தி எண்ணுக்கு ஈக்குவல் ஆயிரும். சோ 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் ஸ்கொயர் குறுக்குவெட்டு பரப்பும் 1 மீட்டர் ஸ்கொயர் லென்த் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா 1 மீட்டர் லென்த் இருந்துச்சுன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன இருக்குதுன்னா வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை நான் எப்படி டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியம கடத்து திறனை எப்படி டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது it is the conductance specific conductance அர்த்தம் it is the conductance of 1 meter cube electrolytic solution 1 meter cube electrolytic solution அப்படி ஈஸியா சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். அதாவது 1 மீட்டர் கியூப் கன அளவு கொண்ட மின்பகுளி கரைசலின் மின் கடத்து எண் நியம கடத்து திறன் என்று அழைக்கப்படுகிறது. மின் கடத்து எண். சரியா? இதுதான் என்ன அதோட ஃபண்டமெண்டல் டெஃபினிஷன். சோ கப்பா ஈக்குவல் டு கேபிட்டல் சி எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப் வால்யூமா இருந்துச்சுன்னா 1 மீட்டர் கியூப் கன அளவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களால என்ன சொல்ல முடியும் கப்பா அப்படிங்கறத மின் கடத்தி எண் அதாவது ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ்க்கு ஈக்குவல்னு சொல்ல முடியும். நியம கடத்து திறனை மின் கடத்து எண்ணுக்கு சமம்னு சொல்ல முடியும். அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ஈக்குவலன்ட் அண்ட் மோலார் கண்டக்டன்ஸ். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இன்னொன்னு யாரு மோலார் கண்டக்டன்ஸ். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மோலார் கடத்து திறன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமான கடத்து திறன். மோலார் கடத்து திறன் இது வந்து பாத்தீங்கன்னா சமான கடத்து திறன். சரி மோலார் கடத்து திறன் அப்படின்னு வரும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா conducting power of it is the conducting power of all the ions produced by 1 mole of electrolytic solution. 1 mole of electrolytic solution. Definition. அதாவது 1 மோல் அளவுள்ள மின்பகுளி கரைசலின் சரியா கடத்தும் திறன் இல்லாட்ட மின்பகுளி கரைசலில் உள்ள அயனிகளின் கடத்தும் திறன் மோலார் கடத்து திறன் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அதாவது உங்ககிட்ட 1 மோல் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்குது. இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டீங்க அதோட அயன்ஸா பிரிச்சுட்டீங்க. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது இந்த 1 மோல் எலக்ட்ரோலைட்டும் அதோட அயனிகளா முழுவதுமா பிரிஞ்சிருக்குது. அப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறம் சரியா அந்த அயனிகளோட அந்த அயன்ஸோட கண்டக்டிங் பவர் கடத்தும் திறன் இது என்ன 1 மோல் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட அளவை சொல்றதுக்கு ஒரு வேதிவினையில ஈடுபடக்கூடிய ஒரு பொருளோட அளவை சொல்றதுக்கு மோல் அப்படிங்கிற யூனிட் தான் பயன்படுத்துவோம். கிராம்ல பயன்படுத்த மாட்டோம். ஒரு பொருள் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பொருள் வினை புரியுது அப்படின்னா இவ்வளவு வினை புரியுது அப்படின்னா இத்தனை மோல் பொருள் வினை புரியுது அப்படின்னு அர்த்தம். கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதுறீங்க அப்படின்னாலே மோல்ல தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 1 மோல் அப்படிங்கிறது சரியா 6.023 into 10⁻23 ஆட்டம்ஸ் சேர்ந்தது இல்லைன்னா மாலிகூல் சேர்ந்தது. எந்த பொருளா இருந்தாலும் நீங்க 1 மோல் கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மோல் கார்பன்ல எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும் 6.023 into 10⁻23 இருக்கும். 1 மோல் ஹைட்ரஜன்ல எத்தனை இருக்கும் அதுலயும் 6.023 into 10⁻23 இருக்கும். சோ எந்த பொருள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 1 மோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை ஆட்டம்ஸ் தான் இருக்கும்.
ஏன்னா ரியாக்ஷன்ல ஈடுபடும் போது உதாரணத்துக்கு நீங்க 50 கிராம் கார்பனையும் 50 கிராம் ஹைட்ரஜனையும் எடுத்து ரியாக்ட் பண்ண வைக்கிறீங்க. எதை ரியாக்ட் பண்ண வைக்கிறீங்க? 50 கிராம் கார்பனையும் எக்ஸாம்பிள் 50 கிராம் ஆக்சிஜனை வச்சுக்கலாம், ரியாக்ட் பண்ண வைக்கிறீங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுங்கா ரியாக்ட் ஆவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா ஆக மாட்டாங்க. ஏன்னா 50 கிராம் கார்பன்ல இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை வேற மாதிரி இருக்கும், 50 கிராம் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கை வேற மாதிரி இருக்கும். சரியா? அதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மோல் கார்பன் 1 மோல் ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மோல் கார்பன்லயும் கரெக்டா இத்தனை ஆட்டம்ஸ் தான் இருக்கும், 1 மோல் ஆக்சிஜன்லயும் இத்தனை ஆட்டம்ஸ் தான் இருக்கும். சோ அவங்க ஜாயின் ஆகிறது ஈஸியா இருக்கும். ஒரு ஆட்டமுக்கு கரெக்டா ஜோடி இருக்கும். அதனால எப்பவுமே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் வந்துருச்சுன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துருச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய அளவு நம்ம எதுல சொல்லுவோம்? மோல்ல தான் சொல்லுவோம். சரி, இப்போ மோல்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வரணும். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொலாரிட்டி. அது யாரு? மொலாரிட்டி. சரியா? இந்த வார்த்தையை எப்ப கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கரைசல்னு வரும்போது, ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா அங்க மொலாரிட்டி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஏன்னா வந்து இப்ப நீங்க தண்ணிக்குள்ள உப்பு போட்டு கரைச்சிருக்கீங்க, வாட்டருக்குள்ள சோடியம் குளோரைடு போட்டிருக்கீங்க அப்படின்னா மொத்தமா இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடோட அளவு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா 1 லிட்டர் தண்ணிக்குள்ள வெறும் 10 கிராம் சோடியம் போட்டிருக்கீங்க, ஒரு 10 கிராம் உப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொலாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா எந்த அளவுக்கு அந்த பொருள் கரைஞ்சிருக்குதுன்னு சொல்லக்கூடியது. அதாவது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், அதாவது கரைசலோட கன அளவு என்ன, கரைசலின் கன அளவு என்ன, மேல என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த அளவுக்கு கரைபொருள் படைஞ்சிருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட், கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை. அதாவது 1 மீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்ல எவ்வளவு மோல்ஸ் கலஞ்சிருக்குது அப்படிங்கறத மொலாரிட்டி. 1 மீட்டர் கியூப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல எத்தனை மோல் உப்பு கரைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றதுதான் அந்த கரைசலோட மொலாரிட்டி. எங்கெல்லாம் கரைசல்னு வருதோ அங்கதான் மொலாரிட்டி. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இங்க யூஸ் பண்ணுவோம், நார்மாலிட்டி. இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரைசல்கள்னு வரும்போது, ஒரு தண்ணிலையோ இல்ல ஏதோ ஒரு உப்புல ஏதோ ஒரு பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொருளை போட்டு கரைக்கும் போதுதான் இந்த ரெண்டு வார்த்தைகள் வரும். நார்மாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா அதுவும் அதே தான், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். என்ன வரும்? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். கரைசலின் கன அளவு மேல வந்துடணும், கரைசலின் கன அளவு. மேல என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சால்வெண்ட். அதாவது கரைபொருளின் கிராம் சமான எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரைபொருளின் கிராம் சமானம்னு சொல்லுவோம். சரியா? இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மாலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மோல்ஸ் கரைஞ்சிருக்குதுன்னு சொல்றது மொலாரிட்டி. இப்போ நம்ம இந்த மொலார் கண்டக்டன்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் மேல இருக்கிறதுக்கு போவோம். சரியா? இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா 1 மோல் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மின்பகுளி கரைசலோட கடத்தும் திறன், இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மோலார் கண்டக்டன்ஸ் சொல்லியிருக்கோம், மோலார் கடத்துத்திறன் சொல்லியிருக்கோம். இங்கிலீஷ்ல ஏஎம் அப்படிங்கிற லெட்டரை வச்சு சொல்லுவோம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஏஇன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் ஏனே வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. சரியா? இப்ப ஏஎம் அப்படிங்கிறது என்னன்னா ஏஎம்க்கு நான் வரப்போறேன். சோ எனக்கு என்ன வரணும்? அதாவது கண்டக்டிங் பவர்னா என்ன? சி. இதென்ன வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த சி வந்து பார்த்தோம்னா யாருக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் 1 மோல் ஆஃப் சொல்யூஷன். 1 மோல் கரைசலுக்கு என்ன கடத்தும் திறன் இருக்குது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த சி.
சோ நம்ம இங்க m அப்படிங்கிறது என்னன்னு பாத்துட்டோம்னா நமக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கப்பா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கப்பா அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் c ஈக்குவலா இருக்கும் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்யூமை நீங்க 1 மீட்டர் கியூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வால்யூமை 1 மீட்டர் கியூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கப்பா அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் c ஈக்குவலா இருக்கும் சோ ஆல்ரெடி மொலாரிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கணும் மேல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கணும் கீழே என்ன இருக்கணும் வால்யூம் கன அளவு இருக்கணும் கன அளவு இருக்கணும் சரியா இது என்ன மோல்களின் எண்ணிக்கை மோல்களின் எண்ணிக்கை ரைட்டா சரி இப்ப am equal to ஓகே சோ am அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்னவா இருக்கணும் 1 மோல் அப்படிங்கிறது இருக்கணும் அப்ப மொலாரிட்டி ஈக்குவல் டு என்ன வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/v அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் மொலாரிட்டி ஈக்குவல் டு என்ன வந்துரும் ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 ஆ இருக்கிறதால மொலாரிட்டி ஈக்குவல் டு என்ன வந்துரும் 1/v வந்துரும் ஏன்னா ஒரு மோல் கரைசலுக்கு தான் நான் என்ன பார்க்கணும் ஒரு மோல் கரைசலுக்கு தான் கடத்தும் திறன் பார்க்கணும் அப்ப m is equal to என்ன வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/v அப்ப v is equal to என்ன வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/m அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் v is equal to என்ன வந்துரும் 1/m அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் கடத்தும் திறன் equal to கப்பாசிட்டி equal to என்ன வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பாசிட்டி equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா c அதுக்கு ஈக்குவலா இருக்கும் எப்போ அப்படின்னா வால்யூம் equal to 1 மீட்டர் கியூபா இருக்கும்போது ஜெனரலா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் c into l by a க்கு ஈக்குவலா இருக்கும் இப்போ 1 மீட்டர் கியூப் சொல்யூஷனுக்கு இருக்கக்கூடிய c தான் நம்ம என்ன சொல்றோம் 1 மீட்டர் கியூப் சொல்யூஷனுக்கு இருக்கக்கூடிய கண்டக்டிங் பவரை தான் என்ன சொல்றோம் கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ எனக்கு எவ்வளவு வால்யூம் இருக்குன்னு தெரியாது வால்யூமுக்கு நான் இங்க ஃபார்முலா வச்சிருக்கேன் அப்போ இவ்வளவு வால்யூமுக்கு என்ன கண்டக்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கப்பா இன்டு வீன் இருக்கும் 1 மீட்டர் கியூபுக்கு கப்பா நியம கடத்துத்திறனுக்கு ஈக்குவலா இருக்கும் கண்டக்டிங் பவர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்போ v மீட்டர் கியூபுக்கு வந்து பாத்தீங்கன்னா கப்பா இன்டு வீன் இருக்கும் அப்ப கப்பா இன்டு v க்கு பதிலா நீங்க என்ன போட்டுறலாம் கேபிட்டல் m அப்படின்னு சொல்லிட்டு v க்கு பதிலா என்ன போட்டுறலாம் 1/m அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறலாம் சரியா சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வால்யூம் அப்படிங்கிறது மீட்டர் கியூப்ல இருக்க கூடாது ஆக்சுவலா எதுல இருக்கணும் அப்படின்னா லிட்டர்ல இருக்கணும் வால்யூம் அப்படிங்கிறது எதுல இருக்கணும் லிட்டர்ல இருக்கணும் சரியா சோ வால்யூம் லிட்டர்ல இருக்கணும் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மீட்டர் கியூப் அப்படிங்கிற அலகுக்கு பதிலா நீங்க என்ன அலகு யூஸ் பண்ணணும் 10 to the power of -3 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும் ஏன் 10 to the power of -3 யூஸ் பண்றோம்னா 1 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு அலகு இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை லிட்டருக்கு மாத்துறதுக்கு எத்தனை லிட்டர் சேர்ந்தா வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப் கிடைக்கும்னா 1000 லிட்டர் சேர்ந்துச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 மீட்டர் கியூப் கிடைக்கும் அப்போ 1 லிட்டர் வேணும் அப்படின்னா you will get 10 to the power of -3 மீட்டர் கியூப் சரியா அப்ப இங்க வால்யூம் அப்படிங்கிறது மீட்டர் கியூப்ல இருந்துச்சுன்னா அந்த மீட்டர் கியூபை நீங்க என்ன பண்ணணும் 10 to the power of 3 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரியா வால்யூம் ஈக்குவல் என்ன எழுத வேண்டியிருக்கும் 10 to the power of 3 லிட்டர் எழுத வேண்டியிருக்கும் அப்ப இந்த வால்யூமோட 10 to the power of 3 மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சரியா அப்போ இந்த வால்யூமை மட்டும் இங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 1/m இந்த கீழ இருக்கக்கூடிய 10 to the power of 3 மேல போச்சுன்னா 10 to the power of -3 இருக்கும் அப்போ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பா இன்டு 10 to the power of -3 பை மொலாரிட்டின்னு வரும் சோ இதுக்கு யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கப்பாவுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா c into l by a c அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா c அப்படிங்கிறது கண்டக்டன்ஸ் சொல்றோம் இல்லையா அதாவது 1/r c யோட அலகு வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சீமென்ஸ் அப்படிங்கிற அலகுல வச்சிருப்போம் s அப்படிங்கிற அலகுல வச்சிருப்போம் l க்கு வந்து மீட்டர் ஏரியாக்கு மீட்டர் ஸ்கொயர் அப்ப s into மீட்டர் பவர் -1 s into மீட்டர் பவர் -1 மொலாரிட்டிக்கு வந்து பார்த்தோம்னா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல எழுதியிருக்கேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப்ல இங்க எழுதியிருக்கேன் 10 to the power of -3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மீட்டர் கியூப்ல எழுதியிருக்கேன் சோ இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா molarity is equal to mole power -1 into meter cube
ஏன்னா கேபிட்டல் எம்முக்கு அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா மோல், ஓகேயா, பை, சரியா, மோல் பை 10 to the power of -3 மீட்டர் கியூப்னு வரும். 10 to the power, ஏன்னா லிட்டர்ல இருக்கும் ஆக்சுவலா, மோல் பை லிட்டர்னு இருக்கும். ஸோ லிட்டருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power of -3 மீட்டர் கியூப்னு எழுதிக்குவோம். 10 to the power of -3 மீட்டர் கியூப்னு எழுதிக்குவோம். ஸோ இந்த 10 to the power of -3 இது மேலே போச்சு அப்படின்னா இங்க 10 to the power of என்ன ஆகும்னா, வெயிட் ஒரே நிமிஷம், இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நீங்க வந்து இப்போதைக்கு இந்த யூனிட் குள்ள போக வேண்டாம். இந்த யூனிட் டாபிக் குள்ள இப்போதைக்கு வேண்டாம், நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கப்பா பை கேபிட்டல் எம் அப்படி மட்டும் வச்சுக்கலாம், சரியா? கப்பா பை கேபிட்டல் எம், ரைட்டா? ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நீங்க வால்யூமுக்கு லிட்டர் யூஸ் பண்றீங்கன்னா லிட்டர்ல யூஸ் பண்ணணும், இல்ல மீட்டர் கியூப் யூஸ் பண்றீங்கன்னா எல்லாமே மீட்டர் கியூப்ல இருக்கணும், சரியா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுக்கு ஃபார்முலா கிடைச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா AM = என்ன, கப்பா பை கேபிட்டல் எம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமான கடத்துத்திறன் யாருக்கு பாத்தீங்கன்னா சமான கடத்துத்திறன். அங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா நார்மாலிட்டி அப்படிங்கிறது, மொலாரிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சோ, இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி என்ன வரும்னா நார்மாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை வரும். நார்மாலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் கரைசல்ல எவ்வளவு கிராம் ஈக்குவலன்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரியா? கிராம் ஈக்குவலன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்க H2SO4 எடுத்துக்கிறீங்க. எதை எடுத்துக்கிறீங்க? H2SO4 எடுத்துக்கிறீங்க. H2SO4 எடுத்துக்கங்க. இந்த H2SO4 தண்ணிக்குள்ள கரையும் போது எத்தனை H+ அயன்ஸை கொடுக்கும்னா 2H+ அயன்ஸை கொடுக்கும், அப்புறம் 1SO4 2- அயன்ஸை கொடுக்கும். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா H+ இதுக்கு மட்டும் நீங்க நார்மாலிட்டி பாக்குறீங்க, H+ தான் உங்களோட ஃபோக்கஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட்ஸ், அதாவது 1 மோல் H2SO4 அப்படிங்கிறது 2H+ நமக்கு என்ன பண்ணுது, வெளியே கொடுக்குது, சரியா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எத்தனை அயன்ஸா பிரிகை அடையுதுன்னு பார்க்கணும். 2 அயன்ஸா பிரிகை அடையுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா H2SO4 நீங்க என்ன பண்ணணும், இட் இஸ் 2. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஏன்னா 1 மோல் H2SO4 அப்படிங்கிறது 2 கிராம் ஈக்குவலன்ட்டை கொடுக்கும். அப்ப எத்தனை H2SO4 இருக்குதோ அதால நீங்க என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு போட்டுக்கலாம். இப்ப சமான கடத்துத்திறன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டக்டிங் பவர் ஆஃப், சேம் வார்த்தை, கண்டக்டிங் பவர் ஆஃப் all the ions produced by 1 gram equivalent, சரியா? produced by 1 gram equivalent of an electrolytic solution. அதாவது 1 கிராம் சமானம் கொண்ட சரியா, அடுத்து அதே அளவு 1 கிராம் சமானம் அளவுள்ள மின்பகுளி கரைசலின் கடத்தும் திறன், மின்பகுளி கரைசலில் உள்ள அயனிகளின் கடத்தும் திறன், மின்பகுளி கரைசலில் உள்ள அயனிகளின் கடத்தும் திறன், சரியா? சோ சேம் வார்த்தை, இது ஏஇன்னு சொல்லுவோம், சமான கடத்துத்திறனை. கண்டக்டன்ஸ் தான் ஃபார் என்ன அர்த்தம், 1 கிராம் ஈக்குவலன்ட்னு அர்த்தம். 1 கிராம் ஈக்குவலன்ட், அதாவது 1 கிராம் சமானத்துக்கு எவ்வளவு கடத்துத்திறன் வருதுன்னு பார்க்கணும். சோ இங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன, என். என் அப்படிங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட்ஸ் பை வால்யூம், கன அளவு.
அதாவது கிராம் சமானத்தின் எண்ணிக்கை பை கன அளவு. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் லாஜிக் தான். எப்போ கப்பா ஈக்குவல் டு சிக்கு ஈக்குவலா இருக்கும் 1 மீட்டர் கியூபுக்கு. அப்ப நீங்க இங்க வால்யூம்ஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் என்னவா இருக்கணும் 1 இருக்கணும். வால்யூம்ஸ் ஈக்குவல் டு அப்ப 1/n போடலாம். வால்யூம்ஸ் ஈக்குவல் என்ன வரும் 1/n வரும். அப்போ அதே லாஜிக் தான். 1 மீட்டர் கியூபுக்கு கடத்தும் திறன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குது கப்பாக்கு ஈக்குவலா இருக்குது. உங்ககிட்ட v மீட்டர் கியூப் இருக்குது அப்படின்னா அப்ப கடத்தும் திறன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பா இன்டு வியா இருக்கும். கப்பா இன்டு வியா இருக்கும். சரியா? சோ அப்ப கப்பா இன்டு விக்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம் n போட்டுக்கலாம். சோ கப்பா பை n அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா யாரு AE. கப்பா பை m ன்னு போட்டா கப்பா பை m ன்னு போட்டா am, கப்பா பை n ன்னு போட்டா AE. சரியா? இந்த n க்கும் m க்கும் என்ன தொடர்பு? n க்கும் m க்கும் என்ன தொடர்பு? இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட 1 மோல் H2SO4 இருக்குது அப்படின்னா இது எத்தனை கிராம் ஈக்குவலன்ஸை கொடுக்கும் 2H+ கொடுக்கும். 2 எலக்ட்ரான்களை வெளியே கொடுக்கும். சரியா? அப்போ 1 மோல் H2SO4ல இருந்து உங்களுக்கு 2H+ அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ நார்மாலிட்டி அப்படிங்கிறது எத்தனை மோல்ஸ் வருதோ எத்தனை மோல்ஸ் இருக்குதோ அதை போல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? எத்தனை மொலாரிட்டி இருக்குதோ அதை என்ன பண்ணிக்கணும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் நார்மாலிட்டி கிடைச்சிடும். 1 மோல் அப்படின்னா 2 கிராம் ஈக்குவலன்ட் வருது. அப்போ மொலாரிட்டியை என்னால மல்டிப்ளை பண்ணிட்டீங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் கேபிட்டல் N அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ அப்போ AE ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா K பை Nக்கு பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாம் ஸ்மால் n இன்ட்டு கேபிட்டல் M அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ AE ஈக்குவல் டு K பை M கப்பா பை M அப்படிங்கிறது யாருன்னா AM. அப்ப n இன்ட்டு AM அப்படின்னு உங்களால என்ன பண்ண முடியும் எழுத முடியும். அதாவது கிராம் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் சமான கடத்துத்திறன் அப்படிங்கிறது மோலார் கடத்துத்திறனை என்னால மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய மதிப்புக்கு சமமாக இருக்கும். சரியா? K பை M அப்படிங்கிறது யாருன்னா K பை M அப்படிங்கிறது யாருன்னா AM. ஓகேயா? AM. அப்ப AM பை N ன்னு வரும். அப்போ AE equal to AM by N. அப்போ AM equal to N into AE. N into AE. மாத்தி சொல்லிருக்க கரெக்ட் பண்ணிக்கங்க. AM equal to N into AE. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸை எப்படி கிளாசிஃபை பண்றது? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்ன, வீக் எலக்ட்ரோலைட்னா என்ன, வலிமையான மின்பகுளினா என்ன, வலிமை குறைந்த மின்பகுளினா என்ன, வலிமை மிகு மின்பகுளி, சரியா, வலிமை குறை மின்பகுளி. வலிமை மிகு மின்பகுளி, வலிமை குறை மின்பகுளி. Weak electrolytes. சோ வலிமை மிகு மின்பகுளி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்குதோ, ஹை வேல்யூ ஆஃப் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், ஹை வேல்யூ ஆஃப் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இருக்குதோ, சரியா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் வலிமை மிகு மின்பகுளின்னு சொல்லுவோம். சரியா, ஈவன் அட் ஹை கான்சென்ட்ரேஷன், ஹை கான்சென்ட்ரேஷன். அதாவது நீங்க அதிகமான செறிவில கலந்திருக்கீங்க, அதிகமான செறிவிலும் கூட, அதிகமான செறிவிலும் சரியா கூட அதிகமான சமான கடத்துத்திறனை பெற்றிருக்கிறது, அதிகமான சமான கடத்துத்திறனை பெற்றுள்ள மின்பகுளிகள், சமான கடத்துத்திறனை பெற்றுள்ள மின்பகுளிகள். ஜென்ரலா வந்து ஒரு மின்பகுளி இருக்குது அப்படின்னா அதுல ஒரு ஆசிட்டையோ இல்ல ஒரு சால்ட்டையோ இல்ல ஒரு பேஸையோ தண்ணிக்குள்ள கரைக்கணும். அப்படி கரைக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு கம்மியா கரைச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் அது அயனியா பிரியும். எந்த அளவுக்கு அயனிகளா பிரிஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு தான் அது எலக்ட்ரானை கடத்திட்டு போகும். அயனிகளை நல்லா பிரிங்க அடைஞ்சதுனா தான் எலக்ட்ரான் என்ன பண்ண முடியும், அதனால கடத்த முடியும். சரியா, நீங்க இப்போ ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்ன அர்த்தம்னா நீங்க அதிகமான செறிவா இருந்தாலும், கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருந்தாலும், இப்போ ஒரு உப்பு தண்ணி இருக்குது, ரொம்ப உப்பா இருக்குது, கடல் தண்ணி மாதிரி இருக்குது, சரியா,
அந்த டைப்ல இருந்தா கூட அது வந்து பார்த்தோம்னா நீங்க கரண்ட கொடுக்கும்போது வேகமா என்ன பண்ணணும், அயன்ஸா பிரிக்க அடையணும். எலக்ட்ரான் அதிகமான அளவுக்கு அயனிகளா பிரிக்க அடையணும். சோ தட் வந்து பார்த்தோம்னா அது என்ன பண்ணணும், அதிகமான சமான கடத்துத்திறனை பெற்றிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவோம். யாரெல்லாம் வருவா இதுல? HCl வந்துரும். அப்புறம் H2SO4 வந்துரும். சரியா? HNO3 நைட்ரிக் ஆசிட் வந்துரும். சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு வந்துரும். பொட்டாசியம் குளோரைடு வந்துரும். பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துரும். பேரியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் டைஹைட்ராக்சைடு வந்துரும். சரியா? அப்புறம் வந்து பாத்தோம்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்துரும். ஓகேயா? கால்சியம் டைஹைட்ராக்சைடு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இவங்களை அதிகமான அளவுக்கு கரைச்சி வச்சிருந்தீங்கனாலும் இவங்களோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமான அளவுக்கு இருந்தா கூட இவங்களுக்கு எப்படி இருக்கும், சமான கடத்துத்திறன் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இது அது அப்படியே ஆப்போசிட். லோ கான்சென்ட்ரேஷன்ல கூட லோ கான்சென்ட்ரேஷன் கம்மியா தான் நீங்க கரைச்சி வச்சிருக்கீங்க, ஈவன் அட் லோ கான்சென்ட்ரேஷன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 1 லிட்டர் தண்ணி இருக்குது. 1 லிட்டர் தண்ணியில 50 கிராம் உப்பு போட்டிருக்கீங்க. அதே இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில வெறும் 10 கிராம் தான் உப்பு போட்டிருக்கீங்க. யார் இதுல நல்லா கரைஞ்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா 10 கிராம் போட்டிருக்கவன் தான் நல்லா கரைஞ்சிருப்பான். யாரு நல்லா கரைஞ்சிருக்காங்களோ அவங்க தான் ஈஸியா அயனிகளா பிரிக்க அடையும். அவங்களால தான் என்ன பண்ண முடியும், அதிகமான கடத்துத்திறனை வச்சிருக்க முடியும். ஆனா இவனை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 50 கிராம போட்டா கூட நல்லா கரைஞ்சி அதிகமான எலக்ட்ரானை கடத்தக்கூடிய பன்மை இருக்கும். ஆனா வீக் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லோ கான்சென்ட்ரேஷன் வெறும் 10 கிராம் தான் போட்டிருக்கீங்க. ஆனாலும் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும், லோ வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோலைட் தான் இருக்கும். லோ வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோலைட், லோ வேல்யூ ஆஃப் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் குறைந்தபட்ச, சரியா, குறைந்தபட்ச சமான கடத்துத்திறனை பெற்றிருக்கும். சமான கடத்துத்திறனை பெற்றிருக்கும். யார் எக்ஸாம்பிள்? எக்ஸாம்பிள் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் மெயினா. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆர்கானிக்ல வரக்கூடியவங்க. ஆர்கானிக்ல வரக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாமே கார்பன் பேஸ்டா வரக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் என்னவா இருக்கும், வலிமை குறைந்த மின்புகழியா இருக்கும். சரியா? ஓகே. சோ